அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மெக்கானிக்கல் கல்வியியல் ஊடகத்தின் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் எல்லா கால்குலேஷன் சப்ஜெக்ட்டுக்கும் பேசிக்ஸாக என்னென்ன மேத்தமெட்டிக்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும், சிம்பிள்ஸ் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதில் இன்றைக்கி பேசிக் யூனிட்ஸ் தெரிஞ்சால் தான் என்ன கால்குலேஷன் போடுறோம், எந்த அளவில் கிடைக்கிது ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது பேசிக் ஷேப்ஸ் அண்ட் தேர் மெஷர்மெண்ட். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் 2 வகையான ஷேப்ஸ் இருக்குது. அந்த ஷேப்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கணக்கு வரும், அதை பார்க்க போகிறோம். அடுத்தது ஃபோர்ஸ், அதோட மெஷர்மெண்ட். ஃபோர்ஸ் எப்படி அளக்கிறது, ஃபோர்ஸ்னால் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது யூனிட் கன்வர்ஷன். இது நிறைய கால்குலேஷன்ஸ்லாம் வரும். ஒரு யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறத இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல பேசிக் யூனிட்ஸ். இதில் லென்த்து, மாஸு, டைம், இதுதான் பேசிக் யூனிட்ஸ், அதாவது அடிப்படை அலகுகள்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஒரு பொருளாக எதை அளந்தாலும் ஒன்று நீளமாக இருக்கும், இல்லைன்னா வெயிட்டாக இருக்கும், இல்லைன்னா டைமாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரில் சொல்லுவோம். இதே உங்கள் கையில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளோட நீளத்தையோ அகலத்தையோ அளந்திங்கன்னா மீட்டரில் மில்லிமீட்டரில் அளப்போம் நம்ம. அப்போ லென்த்துங்கிறது அதில் வந்துடுது. இதுதான் லென்த்து. அடுத்தது ஒரு பொருளோட வெயிட்டை அளக்கும்பொழுது கிலோகிராம்ஸில் வரும், கிராம்ஸில் வரும், பவுண்ட்ஸில் வரும். நம்ம கிலோகிராம்ஸ், கிராம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மாஸில் அளக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டைம், நேரம். ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணி அது முடிக்கிறதுக்குள்ளார எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செகண்ட்ஸில் பார்க்கலாம், ஹவரில் பார்க்கலாம். இந்த யூனிட்ஸ் தான் எல்லாத்துக்குமே. இதை வச்சு தான் நீங்கள் அளக்க முடியும். இது இல்லாமல் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அதனால் இது அடிப்படை அலகுகள்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் எதையுமே நீங்கள் அளக்க முடியாது. சரிங்களா? இதுதான் அடிப்படை அலகுகள். அடுத்து பார்த்திங்கன்னா டிரைவ்டு யூனிட்ஸ்னால் அதிலேருந்து வந்த யூனிட்ஸ், அதிலேருந்து நமக்கு கிடைக்க போகிறது. இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் நம்ம படிக்கிறோம், அதனால் அதுக்குள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஏரியாவுன்னு ஒன்று அளப்போம், அடுத்து வால்யூம்னு ஒன்று அளப்போம். ஏரியானா பரப்பளவு, எந்த அளவுக்கு அதோட பரப்பளவு இருக்குது, அதை கீழே வச்சோம்னா எவ்வளோ தூரம் அது இருக்குது அப்படிங்கிறது தான் பரப்பளவு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லுவோம். ஒரு நிலம் வாங்குகிறோம் அப்படின்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ டைல்ஸ் வாங்க போகிறீங்கன்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் டைல்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறத அங்கே சொல்லி நம்ம வாங்குவோம். இப்போ அது பரப்பளவு தான், எவ்வளோ இடம் இருக்குது அப்படிங்கிறது. அதே வால்யூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இப்போ ஏரியாங்கிறது 2D, அகலம் உயரம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வால்யூம்ங்கிறது 3D இருக்கும். அகலம், உயரம், நீளம் எல்லாமே இருக்கும், 3மே இருக்கும். அதாவது 3 டைமென்ஷன். அது ஒரு இடத்தையே அடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏரியாங்கிறது ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏரியா. அதுதான் அந்த எவ்வளோ தூரத்தை அது பரப்பளவில் இருக்குது அப்படிங்கிறத அதில் காட்டலாம். ஆனால் வால்யூமுங்கிறது உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணியை ஃபில் பண்ணுங்கள். அப்போ அதில் 1 லிட்டர் வாட்டர் நம்ம ஃபில் பண்ணிடுவோம். அப்போ அந்த 1 லிட்டர் எவ்வளோ இடத்த அடைக்குதோ அதுதான் அந்த வால்யூம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் பார்த்துருக்கோம். இந்த ஸ்கொயருக்கு ஏரியா எப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் ஸ்கொயர்னு சொல்லிட்டோம்னா அகலம், உயரம் எல்லாமே ஒரே அளவாக இருக்கும். அப்போ அகலம் 1 சென்டிமீட்டர், உயரமும் 1 சென்டிமீட்டர். அகலத்தை பின்னு எடுத்துக்கிறோம், உயரத்தை ஹெச்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்கொயருக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா அகலம் இன்ட்டு உயரம், இதுதான் ஃபார்முலா. அப்போ அதில் போடும்பொழுது 1 × 1 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதுங்களா? அகலத்தை மட்டும் பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர், அதேமாதிரி உயரத்தை மட்டும் பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் தான் வரும். அப்போ நம்ம அந்த ஏரியா வேணும்னா அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கும் பொழுது 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வந்துடுது. ஸ்கொயர்னால் இதுதான், இந்த ஒரு கட்டமாக இங்கே போட்டிருக்காங்களே, இதுதான் ஸ்கொயர். இப்படி இருந்தால் ஒரு ஸ்கொயர். இது சென்டிமீட்டரில் ஸ்கொயர்லேயும் போடலாம், மில்லிமீட்டர்லேயும் ஸ்கொயர் போடலாம், மீட்டரில் ஸ்கொயர் போடலாம். இதுமாரி நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதில் போடலாம். ஃபீட் ஸ்கொயர், அதான் ஸ்கொயர் ஃபீட். இப்போ இதுலேருந்து வரைக்கும் ஒரு ஃபீட், ஒரு அடி இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்கொயர் ஃபீட். இது ஒரு அடினா ஒரு ஸ்கொயர் ஃபீட். அப்போ அந்த எந்த அளவில் எடுத்துக்கிறீங்களோ அதை வச்சு ஸ்கொயர் போடலாம். சரிங்களா? இப்போ இது ஒரு ஸ்கொயர். இதுதான் நீங்கள் கணக்கில் போடும்பொழுது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா இதுதான் அகலமும் 1 சென்டிமீட்டர் இருக்கும், உயரமும் 1 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ இது எவ்வளோ இடத்த பரப்பளவில் இருக்குதோ அதுதான் ஸ்கொயர் ஏரியா. சரிங்களா? அடுத்தது இப்போ 10 சென்டிமீட்டர் அகலம், 10 சென்டிமீட்டர் உயரம் இருக்குது. இதோட பரப்பளவை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சதுரத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அகலம் இன்ட்டு உயரம். அகலம் 10, உயரம் 10. அப்போ 10க்கு 10 × 10ன்னு நம்ம போடும்பொழுது 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்கிது. சரிங்களா? இப்போது இந்த 10 சென்டிமீட்டர் அகலம், 10 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு சதுரத்தை எடுத்துக்கிறோம். அந்த சதுரத்துக்குள்ளார பார்த்திங்கன்னா 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்குது. இது மாதிரி 100 சின்ன சின்ன கட்டங்களாக இருக்குது. புரியுதுங்களா? இதுதான் பரப்பளவு கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம்.
இந்த ஃபார்முலா அகலம் இன்ட்டு உயரம் போட்டிங்கன்னா 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வருது. இப்போ இதில் இருக்கிற ஒரு கட்டமும் 1 சென்டிமீட்டர், அகலம் 1 சென்டிமீட்டர், உயரம் 1 சென்டிமீட்டர், அதுதான் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு அர்த்தம். இப்போ நம்ம போடும் பொழுது 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கு, அதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வால்யூம்னா என்ன அர்த்தம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 டைமென்ஷனில் வரும், 3Dயில் வரும், அகலமும் வரும், உயரமும் வரும், நீளமும் வரும், 3மே இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அது 3 டைமென்ஷனில் இருக்கிறதா அர்த்தம். இப்போ இதில் நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம்னா ஏரியா இன்ட்டு லென்த்து போடணும். இது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் நிறையா வரும் உங்களுக்கு. ஏதாவது ஒரு கணக்கு கொடுத்துருப்பாங்க, ரவுண்டு பாராக இருக்கும், இல்லைனா ஸ்கொயர் பாராக இருக்கும். இப்போ அதுக்கு ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அகலம் இன்ட்டு உயரம் போடுவீங்க. அதேமாதிரி வால்யூம் கண்டுபிடிங்கன்னா அகலம் இன்ட்டு உயரம் இன்ட்டு லென்த்து 3மே சேர்த்து பெருக்கிக்கணும். சரிங்களா? இங்கே ஏரியா ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், அதோட லென்த்து நம்ம பெருக்கிக்கிறோம். லென்த்து 10 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்போ அதை பெருக்கும் பொழுது 1000 சென்டிமீட்டர் க்யூப் வருது. இப்படி போட்டாங்கன்னா கியூபிக் சென்டிமீட்டர். அதை நீங்கள் எப்படி எழுதலாம்னா 1000 சென்டிமீட்டர் க்யூப்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ இதுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பெட்டியாக இருக்கும். இது பெரிய பெட்டி, இது மாதிரி சின்ன சின்ன பெட்டியாக இருக்கும். அந்த பெட்டியோட ஒரு பெட்டி அளவு பார்த்திங்கன்னா அகலமும் 1 சென்டிமீட்டர் இருக்கும், உயரம் 1 சென்டிமீட்டர் இருக்கும், நீளம் 1 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த மாதிரி 1000 பெட்டிகளை இதுக்குள்ளார அடுக்கலாம். சரிங்களா? இப்போ இது எவ்வளோ இடத்த அடைச்சிருக்குதோ அது பேர் தான் வால்யூம். சரிங்களா? வால்யூம்னாலே எவ்வளோ இடத்த அது பிடிச்சிருக்கு, நிரப்பி இருக்குது அப்படிங்கிறது தான் வால்யூம். சரிங்களா? அடுத்தது இப்போது வால்யூமை 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று லிட்டர்ஸில் சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்யூம் லிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே சாதாரணமாக நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இதிலே வால்யூம் கண்டுபிடிச்சிங்கன்னா சென்டிமீட்டர் க்யூப் இல்லைனா மீட்டர் க்யூபு அப்படின்னு மில்லிமீட்டர் க்யூப் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இதே ஒரு சாலிடை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டிமீட்டர் இல்லை மீட்டர் க்யூப்பில் வரும். இதே லிக்விடை எடுத்துக்கிட்டிங்கன்னா லிட்டர்ஸில் சொல்லணும் வால்யூம். பெட்ரோல் எவ்வளோ போடுறோமோ, இப்போ ஆயில் எவ்வளோ வாங்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி லிட்டரில் சொல்லுவாங்க. அடுத்து பேசிக் ஷேப்ஸ். இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் 2 ஷேப் இருக்குது. இந்த 2 ஷேப்பை தான் நம்ம அளக்க போகிறோம். அதுக்கான இப்போ பேசிக் ஷேப் ஒன்று ரவுண்டு ராடுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இந்த மாதிரி படத்தில் இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கு டயாமீட்டர் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் அந்த அளவு தான் டயாமீட்டர். அதை டீன்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதேமாதிரி இதை பார்த்திங்கன்னா ஸ்கொயர், அகலம் இருக்கும், உயரமும் இருக்கும். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் ரெக்டாங்குலர் பாராகவும் உங்களுக்கு வரும். அகலம் உயரம் வேறு அளவில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ரெக்டாங்குலர் பார். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்கொயரு. இப்போது இந்த 2 ஷேப் தான் அதிகமாக வரும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில். இந்த 2 ஷேப்பையும் நீங்கள் கண்டுபிடிக்க கற்றுக்கணும். அது ரவுண்ட் ராடா இல்லை ஸ்கொயர் ராடா இல்லை ரெக்டாங்குலர் ராடா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதுக்கான ஃபார்முலாஸ் போடணும். ரவுண்ட் ராடுனா டயமீட்டர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸ்கொயர் ராடுனா அகலம் இன்ட்டு உயரம் 2 கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது இதுக்கான ஃபார்முலா கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான் உங்களை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில். அப்போ கிராஸ் செக்ஷனல் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா ரவுண்ட் ராடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ராடுக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இஸ் ஈக்குவல் டு π/4 d ஸ்கொயர். π/4 d ஸ்கொயர் போட்டிங்கன்னா மில்லிமீட்டர் ஸ்கொயரில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த வட்டத்துக்குள்ளார எத்தனை மில்லிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா. அதேமாதிரி ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அகலம் இன்ட்டு உயரம் போடணும். இப்போ இங்கே இதுக்கான ஃபார்முலா இந்த ஸ்கொயருக்கு ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா b/h போட்டிங்கன்னா மில்லிமீட்டர் ஸ்கொயரில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ரவுண்ட் ராடுக்கும் ஸ்கொயர் ராடுக்கும் எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன், நம்ம இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு கால்குலேஷன் போடுறோம். இப்போ கால்குலேட் தி கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் எ ரவுண்ட் ராட் 4 மில்லிமீட்டர் டயாமீட்டர் மேட் ஆஃப் ஸ்டீல். அதாவது ஸ்டீலில் தயாரித்த ஒரு ரவுண்ட் ராடோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா கேட்குறாங்க. அப்போ இது ரவுண்ட் ராடுன்னு நம்மளால் தெரிஞ்சிட்டோம். அப்போ இதில் 4 மில்லிமீட்டர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இந்த ராடை வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அந்த டயாமீட்டர் எவ்வளோங்கிறது எழுதிக்கணும். 4 மில்லிமீட்டர் இருக்குது இதில். அதேமாதிரி டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4 மில்லிமீட்டர் போட்டுட்டோம். ஏரியா π/4 d ஸ்கொயர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். π/4 இங்கே 4க்கு டிக்கு பதிலாக 4 ஸ்கொயர்னு போட்டோம் 0.785 இன்ட்டு 16 வருது. 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 வரும். உங்களுக்கு ஆன்சர் 12.56 மில்லிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த வட்டத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர் இருக்குது. அது 12 ஸ்கொயர் இதுக்குள்ளார வைக்கலாம் நீங்கள். புரியுதுங்களா? அப்போ இதுக்குள்ளார 12 ஸ்கொயர் அடைக்க முடியுங்கிறத இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் ஏரியா. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 12.56 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர்னால் ஒரு கட்டம்னு அர்த்தம், ஒரு பாக்ஸ்னு அர்த்தம். அது மாதிரி இதுக்குள்ளார 12 பாக்ஸ் நம்ம வைக்கலாம். சரிங்களா? இது இப்போ எவ்வளோ பரப்பளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் தி கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் ராட் 6x6 6x6 மில்லிமீட்டர் மேட் ஆஃப் ஸ்டீல். ஏற்கனவே நம்ம பார்த்த ரவுண்ட் ராடு, இப்போ பார்த்துருக்கிறது ஸ்கொயர் ராடு. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்கொயர் ராடு. இதுக்கான ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுதான் ஸ்கொயர் ராடு.
அகலமும் 6 இருக்கும், உயரமும் 6 இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ராடு. இதுக்கான ஃபார்முலா வந்து B/H, ஏரியா = B/H. அதில் போட்டிங்கன்னா 6 × 6 போட்டிங்கன்னா 36. இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளார 36 சின்ன சின்ன பாக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம், சின்ன சின்னதாக. இப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர். இப்போ இந்த மில்லிமீட்டர் ஸ்கொயர்னால் அதான் அர்த்தம். ஸ்கொயர்னால் கட்டம்னு அர்த்தம். இந்த மாதிரி கட்டம் வந்து இதுக்குள்ளார 36 கட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ரவுண்ட் ராடுக்கும் ஸ்கொயர் ராடுக்கும் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம். இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம். இப்போ இதை நீங்கள் வீட்டிலேயே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்துடும். ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது, ரவுண்ட் ராடுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ராடுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்களே ஈஸியாக பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் வீட்டில். அடுத்தது வந்து வால்யூம் கேல்குலேஷன். வால்யூம் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் நிறைய இடத்துக்கு வரும். இப்போ வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏரியா × லென்த்து போடணும் ஃபார்முலா. இப்போ நம்ம இங்கே ஏரியா போட்டிருக்கோம், பக்கத்தில் லென்த்தை பெருக்கிட்டிங்கன்னா அதான் வால்யூம். அப்போ இன்னொரு அளவு சேர்றதுனால மில்லிமீட்டர் ஸ்கொயராக இருக்கிறது மில்லிமீட்டர் க்யூப் ஆகிடும். சரிங்களா? ஏற்கனவே ஸ்கொயராக இருந்துச்சு, இன்னொரு அளவு நம்ம சேர்த்து பெருக்கும்போது மில்லிமீட்டர் க்யூப் ஆகிடுது. சரி, இதுதான் இதுக்கான யூனிட்டு. அப்போ வால்யூம் ஃபார்முலா ஏரியா × லென்த்து, இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது ஸ்கொயர் ராடுக்கும் அதே தான். ஏரியா × லென்த்து B/H × L போடணும். இங்கே நீங்கள் L போட்டுக்கணும். அதுக்கும் யூனிட் வந்து வால்யூம் = மில்லிமீட்டர் க்யூபில் தான் வரும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். கால்குலேட் தி வால்யூம் ஆஃப் எ ரவுண்ட் ராட் 4 mm டயாமீட்டர் அண்டு 100 mm லென்த்து. சரிங்களா? இப்போது டயாமீட்டரும் கொடுத்துருக்காங்க, லென்த்தும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் எழுதிக்கணும் வால்யூம் = ஏரியா × லென்த்து. ஃபார்முலா இங்கே போட்டேன். ஏரியாவுக்கு ஃபார்முலா π/4d², லென்த்து வந்து Lன்னு போட்டுக்கணும். இப்போ நம்ம போடுறோம் வால்யூம் = π/4 × 4². டயாமீட்டர் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம இங்கே 4 போட்டு ஸ்கொயர் போட்டோம். லென்த் வந்து 100 கொடுத்துருக்காங்க, அதனால் இங்கே 100 போட்டோம். ஆன்சர் = 1256 mm³. இப்போ நீங்கள் மேலே பார்த்த இந்த ஒரு பாருக்குள்ளே ராடுக்குள்ளே 1256 mm³. சின்ன சின்ன பாக்ஸ் இருக்குது, சின்ன சின்ன அந்த க்யூப்னு சொல்லுவாங்க, முப்பெட்டகம்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுமாதிரி 1256 முப்பெட்டகத்தை உள்ள வச்சு அடைக்கலாம். அப்போ அவ்வளோ இடத்த வந்து அது அடைக்கும் அப்படிங்கிறதான், நிரப்போம் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா கால்குலேட் தி வால்யூம் ஆஃப் எ ஸ்கொயர் ராடு 6 × 6 mm × 100 mm லென்த்து. ஏற்கனவே ரவுண்ட் ராடுக்கு பார்த்தோம், இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ராடுக்கு பார்க்க போகிறோம். ஏரியா × லென்த் ஃபார்முலா B/H × L போட்டோம். 6 × 6 × 100 போட்டிருக்கோம். இப்போ போட்டிங்கன்னா 36 × 100 3600 mm³. இப்போ நம்ம இந்த கொஷினில் கொடுத்துருக்கிற ராடில் பார்த்திங்கன்னா 3600 mm³ அடைக்கலாம். உள்ள க்யூப்னா முப்பெட்டகம், சின்ன சின்ன க்யூப் மாதிரி நம்ம இதில் பார்த்தோம் முன்னாடி ஃபார்முலா கொடுக்கும்போது காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. அந்த மாதிரி க்யூபை வந்து 3600 க்யூபை வந்து இதுக்குள்ளார அடைக்கலாம். சரிங்களா? அவ்வளோ இடத்த இதை நிரப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் இட்ஸ் மெஷர்மெண்ட். ஃபோர்ஸ்னால் என்ன, அதை எப்படி அளக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபோர்ஸுங்கிறது எந்த ஒரு பொருளுமே சாதாரணமாக நகராது. இப்போ ஒரு 2 வீலர் இங்கேருந்து நகர்ந்து போகணும்னா அதுக்கு நீங்கள் பெட்ரோல் கொடுக்கணும். அந்த பெட்ரோலை எரித்து அது ஃபோர்ஸாக மாற்றி அதுக்கப்புறம் அது வந்து உங்களை இழுத்துட்டு போகுது. அப்போ எந்த ஒரு பொருள் நகரணுன்னாலும் அதுக்கு ஃபோர்ஸ் தேவை. அதுதான் நம்ம இங்கே ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்கோம். இதை எப்படி சொல்லணும்னா இத்தனை நியூட்டன், இப்போ எவ்வளோ நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் இது நகரும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அளவு வந்து நியூட்டனில் சொல்லணும். சரிங்களா? அடுத்தது 1 நியூட்டன்னா என்ன அர்த்தம்னா 1 கிலோ எடை உள்ள ஒரு பொருளை 1 மீட்டருக்கு 1 m/s அப்படிங்கிற ஆக்சிலரேஷனில் வெலாசிட்டியில் நம்ம நவுத்துறோம். அப்படி நவுத்தும் போது தேவையான ஃபோர்ஸுக்கு பேர் தான் 1 நியூட்டன். சரிங்களா? இப்போ அடுத்தது 1 நியூட்டன் = 1 kg/m². சரிங்களா? இப்போ 1 kgனா 9.81 நியூட்டன். இதை நம்ம கால்குலேஷனில் போடும்பொழுது சில நேரத்தில் கேஜியில் கொடுப்பாங்க, அதை நம்ம நியூட்டனாக மாற்றணும்னா இப்போ 10 கிலோ இருக்குன்னா 10 × 9.81 பெருக்கிக்கணும். சரிங்களா? அப்போ எத்தனை கிலோ கொடுத்துருக்காங்களோ அத்தனை × 9.81 பெருக்கிக்கிட்டிங்கன்னா நியூட்டனாக மாறிடும் உங்களுக்கு. அடுத்து வந்து யூனிட் கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ கணக்கில் நீங்கள் பார்க்கும்பொழுது எண்ணுன்னு கொடுத்துருப்பாங்க. 10 N 20 N அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 10 Nன்னா 10 நியூட்டன் அர்த்தம். அதேமாதிரி KN கொடுத்துருப்பாங்க. KNன்னா கிலோ நியூட்டன் அர்த்தம். இது என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது MN கொடுத்துருப்பாங்க, மெகா நியூட்டன். அடுத்தது GN கொடுத்துருப்பாங்க, ஜிகா நியூட்டன் அப்படின்னு சொல்லணும். அதை நீங்கள் கணக்கை நல்லா பொறுமையாக படித்து பார்க்கணும். படித்து பார்க்கும்பொழுது தான் இந்த அளவெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல சின்னதாக Nன்னு கொடுத்துருப்பாங்க. 5 நியூட்டன் 5N அப்படின்னு கொடுத்தா 5 நியூட்டன் அர்த்தம். இதே 5 கிலோ நியூட்டன் KN அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கிலோன்னா 1000ன்னு அர்த்தம். இப்போ கிலோமீட்டர்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ 1 கிலோமீட்டர்னால்
1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். சரிங்களா? அதேமாதிரி இந்த இடத்துல கிலோ நியூட்டன்னா 1000 நியூட்டன் தான் 1 நியூட்டன். அப்போ கிலோன்னு வந்து கேன்னு வந்திருந்தாலே 1000ன்னு நீங்கள் பிரிக்கலாம். 1000 நியூட்டன் நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள். சரிங்களா? அது எப்படி போடுறதுன்னு இப்போ சொல்லித்தரேன். அதுமாதிரி மெகா நியூட்டன்னா எம்என் அப்படின்னா 10⁶ அர்த்தம். 1000 மாதிரி 6 மடங்கு அதிகம். சரிங்களா? 6 மடங்கு போட்டிங்கன்னா மெகா நியூட்டன். அதேமாதிரி ஜிகா நியூட்டன், ஜிஎன்னுனா ஜிகா நியூட்டன் போடணும். அப்போ ஜிகா நியூட்டன்னா 9 மடங்கு அதிகம். சரிங்களா? 1000 மாதிரி 9 மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அதை எப்படி போடுறதுன்னு இப்போ சொல்லித்தரேன். இப்போ இப்படி கொடுத்தாங்கன்னா 10 நியூட்டன், இப்படி கொடுத்தாங்கன்னா 10 கிலோ நியூட்டன், 10 மெகா நியூட்டன், 10 ஜிகா நியூட்டன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 கிலோ நியூட்டன்னா கேவுக்கு பதிலாக 10⁻³ போட்டுக்கணும். போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். வெறும் கேஎன் நம்ம வச்சு அப்படியே போட்டிங்கன்னா ஆன்சர் வராது, தப்பாகிடும். அதனால் கிலோ நியூட்டன் கேஎன் எங்கே பார்த்தாலும் நீங்கள் 10⁻³ பெருக்கிக்கணும். முன்னாடி எந்த நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, அதோட நீங்கள் பெருக்கிட்டு நியூட்டன்னு போட்டுக்கணும். அதுமாரி 1 மெகா நியூட்டன் அப்படின்னா 1 × 10⁻6 நியூட்டன், 6 மடங்கு அதிகம். அதனால் 10⁻6 பெருக்கிக்கணும். அது 1 ஜிகா நியூட்டன்னா 10⁻9 நியூட்டன். அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரோட 10⁻9 பெருக்கிக்கிட்டு நியூட்டன்னு நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 × 10⁻3 10⁻3னா 1000ன்னு அர்த்தம். 1க்கு பக்கத்தில் 0 இருக்கிறதா அர்த்தம். அவன் புள்ளி வச்சு 0 போட்டுக்கிறோம். போட்டுட்டு 1000ஆல் பெருக்கினீங்கன்னா 1000 வரும். சரிங்களா? அதான் கிலோ நியூட்டன்னா 1000 நியூட்டன், அதுக்கான ஆன்சர். அதே வந்து மெகா நியூட்டன்னா 6 மடங்கு, அப்போ 6 0 சேர்த்துக்கணும். அது சேர்த்திங்கன்னா இவ்வளோ வரும் உங்களுக்கு. 10⁻9 அப்படின்னா 9 0 நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ வரும் உங்களுக்கு. சரிங்களா? இதுதான் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் போடுறதுக்கு 10⁻9ன்னு போட்டுக்கிறீங்க. இவ்வளோ 0 நம்ம எழுதினோம்னா கணக்கு போடுறதுக்கு லேட் ஆகும். நம்ம ஒரு 0 மிஸ் பண்ணிட்டோம்னாலும் ஆன்சர் தப்பாகிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 10⁻9ன்னு போட்டுக்கிறோம். 10⁻6, 10⁻3 இது எல்லாமே சிம்பிளாக நம்ம ஆன்சர் போடணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து இதிலே வந்து 1 மில்லி நியூட்டன் வரும். 10⁻−3, -6, -9 இப்படிலாம் வரும். அப்போ 10⁻−3னா மில்லி நியூட்டன், 10⁻−6னா மைக்ரோ நியூட்டன், 10⁻−9னா நேனோ நியூட்டன்னு சொல்லுவாங்க. இப்போ இது எப்படின்னா 10⁻3னா அந்த பக்கம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். 10⁻−3னா இந்த பக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா புள்ளி இப்போ இந்த பக்கம் வந்துருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 1000ன்னு இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தள்ளி புள்ளி வந்துடும். சரிங்களா? 0.001ன்னு வந்துடும். இதுமாதிரி இதை பார்த்தீங்கன்னா 10⁻−6னா இந்த பக்கம் 0 வந்துடும். இந்த பக்கம் தள்ளி 6 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அதுமாதிரி இதுனா 9 டிஜிட் இந்த பக்கம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ வந்து மில்லிமீட்டர்னால் எப்படி சொல்லணும்னா எம்எம்னு சொல்லுவாங்க. 1 மில்லிமீட்டர்னால் 1 எம்எம். ஸ்கேல் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோடாக போட்டிருப்பாங்க, 1 சென்டிமீட்டர்னு இருக்கும். அதுக்கு உள்ளார பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோடாக போட்டிருப்பாங்க, அதுதான் 1 மில்லிமீட்டர்ஸ். அப்போ அதை எம்எம்னு நீங்கள் கணக்கில் எழுதணும். அதேமாதிரி 1 சென்டிமீட்டர் அப்படின்னா சிஎம்னு போடுவாங்க. மீட்டர்னால் 1 எம் அப்படின்னு போடுவாங்க. கிலோமீட்டர்னா கேஎம் அப்படின்னு போடுவாங்க. சரிங்களா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 1 சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர்னு அர்த்தம். 10 சென்டிமீட்டர்னா 100 மில்லிமீட்டர்னு அர்த்தம். 20 சென்டிமீட்டர்னா 200 மில்லிமீட்டர். 1 மீட்டர்னா 1000 மில்லிமீட்டர்னு அர்த்தம். இதெல்லாம் நமக்கு வந்து கன்வர்ஷனில் கொடுப்பாங்க. சில நேரத்தில் வந்து 1 மீட்டர்னு கொடுத்துருவாங்க. அப்போ எத்தனை மில்லிமீட்டரில் இருக்குன்னு நம்மளால் மாற்றி தான் போடணும். ஸ்ட்ரென்த் ஆஃப் மீட்டரில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மில்லிமீட்டரில் தான் போட்டாகணும். அவங்க கணக்கில் கொடுக்கும்போது மீட்டரில் கொடுத்துருப்பாங்க, நம்ம மில்லிமீட்டருக்கு மாற்றிக்கணும். சரிங்களா? அடுத்த மாதிரி 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 10,000 மில்லிமீட்டர்ஸ். சரிங்களா? அடுத்து 20 மீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா 20,000 மில்லிமீட்டர்ஸ். சரிங்களா? அதுமாரி நம்ம மாற்றிக்கணும். எப்படி மாற்றணும், 1 மீட்டர்னா 1000 மில்லிமீட்டர் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா அதோட பெருக்கிக்கலாம். பெருக்கி அந்த ஆன்சரை போட்டுடலாம் ஈஸியாக. சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.